சட்டமன்ற தேர்தலில் போட்டியில்லை என்று மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் எடுத்துள்ள முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஐயா கமலஹாசன் திரையுலகத்தில் ஒரு ஜாம்பவானாக இருந்தார், உலக நாயகனாக இருக்கிறவர். அவரால் அரசியலில் ஜொலிக்க முடியலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா தனியாக ஒரு கட்சியை அமைச்சு அதில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நின்ன மனுஷன் இன்னைக்கு எனக்கு வேண்டாம், சீட்டு வேண்டாம், நான் உங்களுக்காண்டி உதவுறேன் அப்படின்னா அவருக்கு என்ன பிரச்சனை? அவரோட டார்ச் லைட் சின்னத்தில் நிற்க வைக்கல. அவங்களோட சின்னத்தில் நிற்க சொல்கிறனால அவரோட டார்ச் லைட் சின்ன அங்கீகாரம் பெறாது. அவர் இப்போ 2026 2031 வரைக்கும் மக்கள் நீதி மையத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அவர் அரசியலுக்கு ஆக்கி இல்லைங்க. அவர் சினிமானா பரவாயில்ல, சினிமா அவர் பெஸ்ட்டு, அரசியலுக்கு அவருக்கு டம்மி தான். இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க என்னென்னா, அவர் இப்போ எம்பி ஆகிட்டாருன்னு சொல்கிறீங்க. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா? இல்லை, அது எப்படி அன்னபோஸ்ட் எம்பி மாதிரி தான். அந்த எம்பி பேர் வேணும், எம்பியை வச்சுக்கலாம். ஆனால் அவருக்கு அரசியல் சுத்தப்படாது. எத்தனை தடவை நின்னாலும் எங்கே நின்னாலும் அவர் ஜெயிக்க மாட்டார். அவரோட முடிவு மிக நல்ல முடிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் எதுக்கு கட்சி ஆரம்பித்தாரே தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. எடுத்தோடனே கட்சி ஆரம்பிக்க மிகப்பெரிய விஷயம் பேசிட்டு ஒரு டிவி எடுத்து டார்ச்சர் அடித்து உடச்சி ஒரு தீய சக்தி குடும்பத்துக்கு எதிராக நான் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போறேன்னு சொல்லி ஆரம்பித்தார். ஆனால் இப்போ அந்த கட்சியோடய ஐக்கியமாயிட்டார். ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்தே தேவையில்லாத விஷயம்தான். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்காக, ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சி போனத்துலேயும் போட்டி இல்லை. இப்போ இன்னொரு காரணம் சொல்லியிருக்காருன்னா, எங்கள் சின்னத்தில் போட்டியிட உதயசூரியில் போட்டியிட சொன்னதுனால தொண்டர்களோட உணர்வை மதித்து நாங்கள் போட்டி இல்லைன்ட்டுருக்காரு. உண்மையான தொண்டர்களோட உணர்வை மதிச்சிருந்தாருன்னா அவர் தனிச்சு எல்லாத்தையும் போட்டிட்டு இருக்கணும். கமலஹாசன் அவர்களுக்கு 2 சீட்டு கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்துருக்காங்கன்னும் போது அவங்க அந்த கூட்டணியில் இருக்கும்போது என்ன மாதிரி குழப்பங்கள் வந்ததுன்னு தெரியல. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கமலஹாசன் அவர்களோட கட்சியில் அந்த தொண்டர்கள் சொல்லிருக்கலாம் டார்ச் சைடில் தான் நமக்கு நிற்கணும்னு சொல்லிட்டு, ஒருவேளை உதயசூரன் சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் கூட சொல்லியிருக்கலாம். அதோட நெருக்கடியில் அவர் இந்த மாதிரி கூட முடிவு எடுத்திருக்கலாம். கமலஹாசன் அவர் ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே அவர் தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்கிறாரு, முடிவு எடுக்கிறாரு. அது அவர் எடுக்கிறது சரியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் கட்சி வளர்த்தோணுன்னா அவருக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் அவர் பதவி செய்கிறது நியாயமானதாக தான் இருக்குது. அவர் தவறான ஒரு முடிவு எடுக்க மாட்டார். கட்சி வளர்க்கணுங்கிற அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகிறாரு. அவர் முடிவு சரியாக தான் இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.